ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பஞ்சு தலக்காணி. இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வியோபோர்ட். வியோபோர்ட் அப்படின்னாக்கா ஓல்ட் போர்ட். இது வந்துட்டு இங்கே தான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பனிங்கான பிளேஸ், ஃபன் பிளேஸ். இங்கே வந்துட்டு பார்ட்டி பண்ணுறதுக்கு தரமான இடம். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்ட்டி பண்ணாலும் என்ன பண்ணுவோம், பப்புக்கு போகிறது, பாருக்கு போகிறது, அங்கே போய் டிஜே அது இதுன்னு போட்டுக்கின்னு ஜாலியாக அப்படியே குதிச்சுக்கின்னு. ஆனால் இங்கே ரோட்லேயே அப்படியே டேபிள் சேர்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கும் போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணால் நீங்கள் பாட்டு உட்காந்து பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயின்னு அந்த மாதிரியான ஒரு பிளேஸுங்க. நல்லா, அதுவும் இல்லாமல் இதே லொக்கேஷனில் எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கடை ஒன்று இருக்கு, ஸ்ரீ கணேஷ் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் அவங்களோட அந்த பிரியாணியும், அதுக்கு ஒரு பச்சை மிளகா சட்னி ஒன்று கொடுப்பாங்க. அட அட அட, அதை அப்படியே சாப்பிடும் போது சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வியோபோர்ட். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் போட், உங்களுக்கு நீங்க பெரிய இது பிரைவேட் லான்ச், பெரிய பிரைவேட் இது நார்மலா நீங்க வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்றதுக்கு, ஃபேமிலியா அங்கே அவுட்டிங் போறதுக்கு பிரைவேட் போட் அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டலுக்கு நிறுத்திட்டு போயிடுவாங்க. பார்க்கிங் மாதிரி. ஏன்னா எத்தனை வீட்டில் நம்ம நிறுத்த முடியாது. எத்தனை தடவை வீட்டில் போய் நிறுத்திட்டு தூக்கின்னு வர்றது, அது என்ன சின்ன பொருள்னா அதுதான். இங்கே பார்க்கிங் மாதிரி நம்ம கார்லாம் பார்க் பண்ணிட்டு ரெண்டல் நம்ம வருமா பே பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இங்கே போட்டுட்டீங்கன்னாக்கா மந்த்லி ஒன்ஸ் டைரெக்டாக அவங்க அமௌண்ட் அக்கௌண்ட்லேருந்தே போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த வியோபோர்ட்டில் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குனே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, மிரர். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கண்ணாடியில் நீங்கள் அப்படியே தெளிவாக தெரியுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் கீழே தான் நடந்து போகிறீங்களா இல்லை அந்த கண்ணாடி மேலே நடந்து போகிறீங்களானே தெரியாது. அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். இல்லை நாங்கள் அந்த பக்கம் வந்தாலே அந்த பக்கம் சும்மா நடந்து போயிட்டு வந்துக்கினே இருப்போம். இப்போது பார்த்தீங்களா, இது குப்பை வண்டி. ரெண்டாவது போனது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் போனது. ரெண்டாவது போனது பஸ். அதுவும் இங்க குப்பை வண்டி எப்படின்னா ரெகுலரா டெய்லி எல்லாம் வரமாட்டாங்க, வீக்லி 2 தடவை இல்ல 3 தடவை. வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் அது மாதிரி. அதாவது இது எதுக்கு சொல்றேன்னாக்கா, வில்லேஜ் இல்ல, இங்கெல்லாம் ரெகுலர். மெயின் சிட்டிக்குள்ளெல்லாம் வந்துட்டீங்கன்னாக்கா ரெகுலரா உங்களுக்கு இங்க கார்பேஜ் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இதுவே கொஞ்சம் அவுட்டர் சைடு அப்படின்னாக்கா வீக்லி 2 தடவை வருவாங்க. ஏன்னா பிஃபோர் நான் இப்போ ஒர்க் பண்ற பிளேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வருவாங்க. ஆனா இப்போ மாத்திட்டாங்க, மண்டே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா, வெள்ளி திங்கள். இப்போ டைம் மாத்திட்டாங்க. எந்த ஒரு தொலையும் இல்லை, வருவாங்க அப்படியே டப்பாவை தூக்கி, நம்ம ஒரு மாதிரி டப்பா கவுக்குற மாதிரி இருக்குது ஐடியா. அந்த குப்பை தொட்டி அப்படியே மொத்தமா அலேக்கா தூக்கி கீழே அப்படியே பொழக்குன்னு விடும். கீழே மட்டும் டோர் மாதிரி இருக்கும், பட்டன் சிஸ்டம், ஒரு பிரஸ், கீழே அப்படியே ஓப்பன் ஆகும், குப்பை அப்படியே நேரம் உள்ள போய் விழுந்து. நல்ல டெக்னாலஜி, நல்லதான் யோசிச்சுக்கிறாங்க குப்பை எடுக்கிறதுக்கு.
இந்த லொக்கேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம எப்போ வந்தாலும் இந்த லொக்கேஷன் மட்டும் க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபன் பிளேசஸ். இப்போ நம்ம பாண்டிச்சேரி பீச் எப்படி இருக்கும், எப்பயுமே க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே வந்தோம்னாக்கா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் க்ரௌட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு ஏதாவது ஒரு சில ஈவெண்ட் ஏதாவது பண்ணணும்னா கூட, இப்போ நம்ம ஊரில் வந்து எக்ஸிபிஷன் ஏதாவது போட்டாக்கா கடைக்கடைலாம் போடுவோம்ல, அந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த லொக்கேஷனில் நிறையா நடக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா யோசிச்சு பாருங்கள், கடல் அப்படியே அவ்வளோ போட் கணக்கே இல்லை, சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ போட் வந்து இங்கே பார்க்கிங்கில் இருக்கும். எண்ணில் அடங்காத அந்த மாதிரி பெரிய பெரிய போட்டில் ஆரம்பிச்சு, பெரிய பெரிய போட்னாக்கா கடலில் போகிற மாதிரி பெருசு சொல்லலை, ப்ரைவேட் போட்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து கொஞ்சம் பெரிய லான்ச் அந்த மாதிரில ஆரம்பித்து இப்போ நார்மலாக வந்துட்டு சின்னதாக வீட்டில் நம்ம வந்துட்டு பர்சனல் யூஸ்க்காக சும்மா ஃபேமிலியாக வெளியில் போகிறதுக்கு, அவுட்டிங் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான போட் கூட இந்த இடத்துல இருக்கும். பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி அந்த மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் மணி இப்போ எத்தனை ஆகுதுன்னாக்கா 10:30 மணி. நம்ம ஊர் டைமுக்கு சொல்லணும்னா இப்போ இங்கே 10:30, இங்கேருந்து அப்படியே ஒரு 3.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். ஒரு ஐ திங்க் 2:30 க்ரௌடு இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2:30 மணி அந்த டைம் இருக்கும் இந்தியாவில். இப்போ இங்கே அதுவும் இல்லாமல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து இந்த போட் வந்துட்டு இங்கே இதுக்கு இருக்கு, நம்ம பஸ்ஸு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த போட் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு உங்களை கூப்பிட்டு போய் விடுறதுக்கான போட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு, கலாங்க் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஐலாண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு இங்கேருந்து வந்து போட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்து ஃபேமிலியாக போகிறதுனா கூட ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு பேக்கேஜ் இருக்குது.